அம்மா, பொங்கல் காம்போ ஆஃபர் 2 டேஸ்ல முடிச்சிருவோம்னு சொன்னோம். ஆல்ரெடி 2000 மெசேஜ் வேற இருக்கு. என்கொயரி வேற நிறைய வந்துகிட்டு இருக்கு. என்ன பிளான்? அந்த இப்ப இந்த இது இருக்கிற என்கொயரி மட்டும் கிளியர் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்ப்பா. என்ன காரணம்னா என்கொயரி வந்துகிட்டே இருக்கு. நைட்டே 1500 மெசேஜ் இருந்துச்சு. இப்ப காலையில பார்த்தா 2500 மெசேஜ் வந்துருச்சு. அந்த மெசேஜ் மட்டும் முடிச்சிடலாம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. பொருள் தயாரிக்கிறது மட்டும்தான் வேலை அப்படின்னா தயாரிச்சிடலாம். அது பெரிய டீம் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். என்னன்னா இதுல காம்ப்ளிமெண்டரியா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாத்திரம் ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஆல்ரெடி 2 டிசைன் பாத்திரத்தை 2 இடத்துல தயாரிச்சுதான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அவங்க நம்மளால இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மறுபடியும் இதே பாத்திரத்துக்கு தான் நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். அதனால எக்ஸ்டெண்ட் பண்ற ஐடியா இல்ல. அந்த மெசேஜ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு முடிச்சிருவோம். சரி, இன்னைக்குள்ள முடிச்சிருவோம். கண்டிப்பா இன்னைக்குள்ள முடிச்சிருவோம். சரி, மெசேஜ் முடிக்கிற வரைக்கும் இருந்தா அப்புறம் என்ன, அப்புறம் இதுக்கப்புறம் வந்து ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறவங்க நான் கட்டுறது சேனலை விசிட் பண்ணி பாருங்க. பொங்கலுக்குள்ள கண்டிப்பா அடுத்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வரும். கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களா இருந்தா நான் கட்டுறது ஷாப் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா சிவானந்த காலனியில லொகேஷன் காட்டும், நேரில் வந்து வாங்கிக்கலாங்க. ஞாயிற்றுக்கிழமை கடை இருக்கு. வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் மட்டும் பண்ணி காம்போ எடுத்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுங்க.